ஹெட்ரிக் vlogs. இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, இன்னும் எவ்வளோ பெருசாக இருக்குது பில்டிங்கு. இதாங்க வேளச்சேரி மாலு. ஸோ தமிழர்கள்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தா எல்லாம் இங்கிலீஷ் நாட்டுக்காரங்களா இருக்காங்க, ரஷ்யனாக இருக்காங்க, இல்லை வெளியே இருந்திருக்காங்க பளிச்சுன்னு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம சென்னைக்கும் நம்ம மதுரைக்கும் வித்தியாசம் வந்து ரொம்ப நிறையா வித்தியாசங்க. நம்ம மதுரைலாம் பார்த்தா ட்ரெடிஷ்னலாக இருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தா வச்சுக்கோங்களேன், காஸ்ட்யூம் ட்ரெடிஷ்னலாக அப்படி எதுவுமே இல்லை. காஸ்ட்யூம் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்காங்க. இன்னும் புரிய மாட்டேங்குது என்ன பண்ணுறோம். நம்ம வீடியோ போடுறதே நம்ம பிளட் பண்ணி தான் போடணும் போல. ஆனால் வேறு லெவல்னா இங்கே இருக்கிற லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்காங்க. நம்ம ஊரில் அப்படி இருக்க முடியாதுதான். ஆனால் இப்போ ஒருடையாக பார்த்தேன், இப்போ என்னையே வந்து திடீர்னு பார்த்து ஃபோட்டோ எடுத்துட்டாங்க அப்படின்ட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணு ஆக்சுவலி அவங்களும் மதுரை தானாமா. ஆக்சுவலி கீர்த்தி வந்து பெரிய ஃபோட்டோகிராஃபர் நினைக்கிறேன். அது இந்த கப்பல்ஸ் வந்து நிற்கிறாங்க. ஸோ இந்த கப்பல்ஸ் வந்து கீர்த்தின்ற தம்பிக்கிட்ட வந்து ஃபோட்டோஸ் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து எப்படி எடுத்து கொடுக்கான்னு தெரியல. ஐஃபோனே பார்த்துருக்க மாட்டேன், ஆனால் ஐஃபோனில் வேறு ஃபோட்டோ எடுக்கிறேன். பார்த்தீங்களா, வெரி க்யூட் கப்பல்ஸ். அதாவது இங்கே ஆக்சுவலி எதுக்கு வந்தோம்னா, ஏதாச்சும் கொஸ்டின் எதுவும் கேட்கலாம், ட்விஸ்ட் ஆன்சர், அதாவது அவங்க லைஃப் நடந்ததை பற்றி கேட்கலாம். பார்த்தா இங்கே வந்து நீங்கள் பூராமே தமிழர்களே இல்லைங்க. அதாவது இங்கிலீஷ் அண்டுக்காரங்க. எனக்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இங்கிலீஷ் நம்ம அப்படி கேள்வி கேட்குறேன், பேப்பர் முடிக்கிறாங்க என்னப்பான்னு. நானும் இங்கிட்டு சரி இங்கிட்டு வந்தால் பார்த்தா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் மிஸ் ஆகிறேன். நானும் அவங்க தெரிஞ்சேன் மதுரையில். யார் பார்த்தா என் ஃப்ரெண்டு நம்பராஜ் ஒருத்தர். அவன் எந்த நேரம் வந்து ரொம்ப சொன்னே இருப்பேன். அதெல்லாம் இங்கே சென்னையில் விட்டு பார்த்தீங்களா, ஆத்தாடி இந்த சென்னை அலைஞ்சு போவாங்க. ஃபோன் பேசிட்டு வந்தேன் அவன்கிட்ட. அவன் கிளம்பி வரானாமா பஸ் ஏறி. ஏன்னா இதுக்காண்டி வரானாமா. நாங்கள் இப்போ வந்துட்டு தமிழ்காரங்கன்னு யாரும் தெரியல, இங்கிலீஷ்காரங்க யாரும் தெரியல. இங்கே ஒரு பார்த்துவாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக மதுரை பசங்க பார்ப்பீங்க. எப்படியாச்சும் ஒரு வாட்டியாச்சும் பார்த்தீங்கன்னா வச்சோங்களேன், இந்த மால் வந்து பாருங்கள். வந்தால் அந்த மாலை விட்டு போக மாட்டீங்க. பாய் பொருளாக படித்து தூங்குவீங்க நீங்கள். அதனால் செக்யூரிட்டி அடிச்சு துரத்துவாங்க வெளியே. அந்தளவுக்கு தான் ஆக போகுது பாருங்கள். கரெக்டாக பார்த்தீங்கன்னா வேளச்சேரி தான் இந்த மால். கண்டிப்பாக வந்து பாருங்கள். அது இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா, நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம். ஓகேவா, ரைட் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நம்ம 1001 படத்தை அவங்க வந்து சோழர்களை தான் பார்க்க போவாங்க. நம்ம பாண்டியர்களை பார்க்க போவாங்க. இங்கே பாருங்களேன், ஒரு வழியாக அண்ணன் சொன்ன அப்புறம் விளாக் எடுக்க வந்துட்டேன். ஆனால் இங்கே வந்து பார்க்குறப்ப தான் தெரியல, சில விஷயங்கள் வந்துட்டு பர்சனலாக பிடிக்கல. என்னதான் இருந்தாலுமே நம்ம மதுரைக்கும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து சொந்த ஊர் மதுரை. பட் இங்கே வந்து பொழைக்க வந்த ஊர் தான். ஆனால் இங்கே இருக்கிற பொண்ணுங்களை வந்து பார்க்க தான் தோணும். ஆனால் நாங்கள் மதுரை இருக்கிற பொண்ணு பார்த்தா கையெழுத்து கும்பிடையாக தோணும். அப்படி என்ன சொல்கிறது, அவ்வளோ பாசங்களாக இருக்காங்க. நம்ம மதுரைக்கார பசங்களே தெரியும். இங்கெல்லாம் லாக் கேட்க இந்த கொஸ்டின்லாம் கேட்டாலே சில பேர்லாம் மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிறாங்க. அந்த மாதிரி பேர் பண்ண முடியாது அப்படின்றாங்க. சுத்தமாக பிடிக்கும். ஆனால் மதுரையில் இந்த மாதிரி மால் மட்டும் வச்சுக்கோங்களேன், எல்லா பேருமே வந்து என்னைய வீடியோ எடுங்க. ஆனால் டார்ச்சர் பண்ணி போடுவாங்க. அவ்வளோ பாசக்காரங்க மதுரைக்காரங்க. சரி வாங்க நம்ம லாக் எடுப்போம். அதாவது வெள்ளி சனி ஞாயிறு வரும் நாட்களில் இந்த பேரை சொல்லாமல் வேற எப்படி இந்த 3 தான் சொல்லுவீங்க? வர ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டேல இந்த பேர் இல்லாமல் வேற பேரில் எப்படி சொல்லுவீங்க? வீக் டேஸ், வீக்கெண்ட்ஸ் 3 தனித்தனியாக பேர் சொல்லணும். ஒன்றுத்துக்கு சொல்லணும். ஆமாம், ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே அதெல்லாம் சொல்லக்கூடாது. அது சொல்லாமல் வேற எப்படி சொல்லுவீங்க? தமிழ்ல வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை. என்ன சொன்னாங்கள்ட்ட தமிழ்ல சொல்லக்கூடாது. ஓகே, யோசிக்கலாம் சொல்லலாம். நல்லா யோசிங்க ப்ரோ. ஒன்றும் இல்லை, சின்ன சப்ப ஆன்சர் தான் அதுக்கு. தெரியல உங்களுக்கு? இல்லை, என் ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல பண்ணுங்க. வரிக்குதிரை மீன்ஸ் ஜீப்ரா. ஆற்றுக்கு தண்ணி குடிக்க போகுது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 யானை 5 குரங்கு இருக்கு. அப்போ வந்துட்டு அங்கே வந்துட்டு எத்தனை மிருகம் ஆற்றுக்கு சென்றன? 5 5 10 வரிக்குதிரை 11. எப்படி ஒரு என்ன கொஸ்டின் கேட்டேன் லாஸ்டா. தண்ணி குடிக்க போச்சா வரிக்குதிரை? ஒரு வரிக்குதிரை ஆற்றுக்கு தண்ணீர் குடிக்க சென்றன. அங்கே 5 யானைகள் 5 குதிரைகள் இருந்தன. அங்கே 5 யானை அங்கே இருந்தது. ஆமா, அங்க இருந்துச்சு. சரி, அப்படியானால் எத்தனை மிருகம் ஆற்றுக்கு சென்றன? யாருமே போல. வரிக்குதிரை அங்கே அங்கேயே 5 குதிரை அங்கே. Hey, I've seen this one. This is a classic. Mathematical question. 1 is equal to 5.
1 is equal to 1 is equal to 5, 5. 2 is equal to 10, 10. பிரிக்கிறாங்க. 3 is equal to 15, Okay. 4 is equal to 20, 5 is equal to 9. 25. எப்படி? அந்த பேட்டர்ன்ல தானே வருது. So சரி. 5 is கொஸ்டின் கேட்டேன். அது திரும்ப சொல்றீங்களா? 1 is equal to 5. Okay. 2 is equal to 50 now. 10, 10. 10. 3 is equal to 15. Okay. 4 is equal to 20. 5 is equal to 25. ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின்? நான் மேக்ஸ்ல ஃபெயில் எனக்கு தெரியாது. சரி சரி சரி. இது ஆன்சர். ஓகே. 5 is equal. உங்களுக்கு இந்த ஆன்சர் தெரிஞ்சா இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. அதாவது ஒரு கார்ல 2 தந்தை 2 மகன் போறாங்க. ஓகேவா? யாரு 2 தந்தை 2 மகன் போறாங்க. மொத்தம் எத்தனை பேர் போறாங்க? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. 5 பேர். 5 பேரா? டிரைவரோட சேர்த்து இல்லையே, உங்களை தான் கேள்வி கேட்டேன். அதுக்கு மட்டும் தான் பதில். 4 பேர். 4 பேரா? எப்படி? சரி, 4 பேர் யார் யாரு? இந்த தந்தை மகன் 2 பேர். இல்லையே, அப்படி இல்லை. நீங்க சொல்லுங்க. அப்படியா? 4 பேரா? 4 பேர் இல்லை. கார்ல 2 தந்தை 2 மகன் போறாங்க. ஓகேவா? எத்தனை பேர் போறாங்க கார்ல? 2 தந்தை 2 மகன். ஆமா, 4 பேர். 4 பேரா? யார் யார் சொல்லுங்க. 2 தந்தை 2 மகன். 2 பேர் தான். 2 பேர் தான். எப்படி 2 பேர்? 2 தந்தைனா என்ன? 2 தந்தை. அப்பா தானே. 2 தந்தை 2 மகன். ஒருத்தருக்கு ஒருத்தர் தந்தை இருப்பாங்க. 2 தந்தை 1 தந்தை 2 தந்தை 2 பேர். 2 சன். 4 பேர். 8 பேரா? 2 தந்தை 2 மகன். 4 பேர். நல்லா யோசிச்சு சரி, உங்க அப்பா பேர் என்ன? சொல்லியா? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா இந்த பேஜ் கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாருக்குமே ஆன்சர் தெரியாது. எப்படியோ தமிழ் பசங்க தமிழ் பொண்ணுங்கலாம் பார்த்து கண்டுபிடிச்சி எப்படியோ ஒரு கொஸ்டின் கேட்டு முடிச்சாச்சு. ஆனால் ரொம்ப கஷ்டம். ஆனால் தமிழ் பசங்களாம் இங்கெல்லாம் தெரியாது, ரொம்ப கஷ்டம். போய் ஒவ்வொரு ஆளாக கேட்டு தமிழா, ஹிந்தியா, இங்கிலீஷா, தெலுங்குவா அப்படின்னு கேட்டு கொஸ்டின்லாம் கேட்குற மாதிரி இருக்குது. எப்படியோ கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் எப்படின்னு தெரில. நான் இந்த மாதிரி நானே எங்கள் அண்ணெல்லாம் சேர்ந்து வீட்டை எடுத்துகிட்டு திடீர்னு ஒரு பொண்ணு, அப்போ தான் நாங்கள் தமிழ் பொண்ணு அப்படின்னு கண்டுபிடிச்சி தேடிட்டு இருந்தோம். யாராவது தமிழர்கள்லாம் காணா, இங்கிலீஷாக இருக்காங்க, இங்கிலீஷ்காரங்களாம் இருக்காங்க. பார்த்தா திடீர்னு ஒரு பொண்ணு வந்துட்டு, அண்ணா அவங்க நீங்கள் ஃபோட்டோ எடுத்து கொடுங்க அப்படின்ட்டாங்க. எப்பறதான் கேட்டேன், யாருன்னு கேட்டால் நம்ம மதுரை பக்கத்தில் சொன்னாங்க. நம்மளும் போயிட்டு கிச்சுக்குன்னு ஒரு 2-3 ஃபோட்டோ எடுத்து கொடுத்தோம். ஃபோட்டோ போட்டு மிரண்டாங்க பார்த்துக்கிட்டு. ஸ்டூடியோ எதுவும் வச்சுக்கலாம் கேட்டாங்க. நாங்களும் ஆமான்ட்டோம். என் அண்ணன் ஸ்டூடியோ வச்சுருக்கு, க்ரெஸ் ஸ்டூடியோன்னு. அதை சொல்லி அது ஒரு ப்ரமோஷன் ஆக்கிட்டோம் நாங்கள் அவங்கள்ட்ட. அது போயிட்டு அது இன்ஸ்டாகிராம், யூடியூப்லாம் கேட்டு அது ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி நாங்கள் ஃபீனிக்ஸ் மால் வந்திருக்கோம். ஆல்ரெடி வீடியோ பார்த்துருப்பீங்க. என்ன ஒன்றுனா என்ன பண்ணிட்டீங்கன்னா யோசிக்கிறீங்க, ஒருவேளை இங்கே வந்து ஆஃபீஸர் பார்க்க நினைக்கிறீங்களா? எடுத்த விளாகப்பில் எடிட் பண்ண போகிறோம். நம்மளாம் ஆன் தி ஸ்பாட் எடிட் பண்ணுவோம். சரியா? எடிட் பண்ணி டெய்லி வீடியோ போடுவோம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம சந்திப்போம். ஸோ இதோட வந்து இந்த விளாகை வந்து எண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். எப்படியே வந்தாச்சுப்பா மாலை விட்டு வெளியே. பாண்டியர்களை கண்டுபிடிச்சாச்சு. எப்படியும் எனக்கு தெரிஞ்சு 10 பாண்டியர்கள் கண்டுபிடிச்சிட்டோம். 10 பேர். இன்னும் எத்தனையோ கோடின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வாங்க, கண்டுபிடிச்சி மொத்தமாக உங்கள் வீடியோவில் போட்டு விட்றேன், அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.